ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா கார்வார் பக்கத்தில் இருக்கிற மாஜாலி பீச்சில் இருக்கோங்க. மாஜாலி கிராமம் வந்து ஆல்மோஸ்ட் கர்நாடகா கோவா பார்டருங்க. இங்கிருந்து வந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல கோவாக்குள்ள என்டர் ஆயிடுவோம். ஸோ கார்வாரோட டெட் எண்ட்ல இருக்கோங்க. காளி ரிவர் பிரிட்ஜ் எல்லாம் கிராஸ் பண்ணி நாம வந்து மஜாலியில் இருக்கிற பிளாக் சாண்ட் பீச் இருக்கு. போக முடிஞ்சா போகலாம், ஓப்பன் ஆயிருக்கா என்னன்னு தெரியல. இங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணோம். நாம ராக் கார்டன்ல இருந்து ஒரு பிரதர் கிட்ட லிஃப்ட் கேட்டு மஜாலி வந்தாச்சு. ஸோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். மாஜாலியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு முடிஞ்சா அந்த மவுண்டைன் பக்கத்துல போயிட்டு மாஜாலி ட்ரெக் மாதிரி போகணும். ஒரு 1.5 கிலோமீட்டர் போயிட்டு பார்த்துட்டு வருவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம கார்வார் பக்கத்தில் இருக்கிற மாஜாலி கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம கார்வாரில் இருக்கிற ரவீந்திரநாத் தாகூர் பீச் பக்கத்துல இருக்கிற கார்டன்ஸ், ராக் கார்டன் இதெல்லாம் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. கார்வார்ல இருக்கிற வார் மியூசியம், நேவி வார் மியூசியம் எல்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். வார்ஷிப் எல்லாம் கூட வந்து காட்சிப்படுத்தி வச்சிருந்தாங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. ஸோ இப்போ வந்து அந்த இடங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாம அடுத்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ் போறோங்க. ஸோ கடந்த விளாக்ஸ் எல்லாம் வந்து பார்க்காம இருந்தா பாருங்க. கார்வாரோட செம்ம சூப்பரான விளாக்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கிற செம்ம சூப்பரான இடங்கள்ங்க இது. கனரா, நார்த் கனரா அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு, ஓகேவா? கர்நாடகால இருக்கிற உத்தர் கன்னடா டிஸ்ட்ரிக்ட். இந்த டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா நம்ம கோவாக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற பார்டர் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. நாம இப்ப போயிட்டு இருக்கோம் தெரியுமா, மஜாலிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். அங்கதான் வந்து பிளாக் சாண்ட் பீச் இருக்கு. அதுக்கு வந்து ஹிந்தியில தில் மாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தில்னா வந்து எள்ளு, மட்டினா மண்ணு. எள்ளு மண்ணே வந்து எள்ளு மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், கருப்பு கலரா குட்டி குட்டியா, அந்த மாதிரிதான் வந்து அங்க மணல் இருக்குமா அந்த பீச்ல. சோ அந்த பீச் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பிளாக் சாண்ட் பீச்சஸ் எல்லாம் வந்து உலகத்திலேயே நிறைய பார்க்க முடியாதுங்க. சோ ஒரு சில இடங்கள்ல தான் இருக்கும். அப்படி ஒரு சில இடங்கள்ல நம்ம மஜாலி பீச் ஒண்ணு கார்வார் பக்கத்துல. சோ அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். சோ ஆல்மோஸ்ட் வந்து நாம இப்போ கார்வார் டவுன்ல இருந்து டுவர்ட்ஸ் கோவா போற கொங்கன் ஹைவேல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ஹைவே பாத்தீங்கன்னா நம்ம எர்ணாகுளத்திலிருந்து மும்பை வரைக்கும் இணைக்கிற கொங்கன் ஹைவேங்க. செம்ம பியூட்டிஃபுல்லான நேஷனல் ஹைவே. பைக்கர்ஸ்க்கெல்லாம் வந்து இது பாரடைஸா இருக்கும். சோ இப்போ நம்ம கிராஸ் பண்றது வந்து காளி ரிவர் மக்களே. நம்ம கோகர்ணா பக்கத்துல ஆகனஷ்னி ரிவர் வந்து கடல்ல ஜாயின் ஆகும். அதே மாதிரி கார்வார் பக்கத்துல இந்த காளி ரிவர் வந்து கடல்ல ஜாயின் ஆகும். அங்க சுத்தி இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள்ங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தாங்க பீச்சுக்கு. அவ்வளவுதான் இருக்கும் நம்ம நார்த் கனடாவோட லேண்ட்ஸ்கேப். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருந்து உருவாகிற நதிகள் தான் வந்து இங்க அரபிக்கடல்ல வந்து சங்கமமாகும். இது எல்லாமே வந்து செம்ம பியூட்டிஃபுல்லான பிளேசஸ். சோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நிறைய குட்டி குட்டி ஐலாண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அங்கே நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாம் வேற கட்டி வச்சிருக்காங்க. மஜாலி பீச், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவ்பாக் பீச் ரெசார்ட், இதெல்லாமே வந்து இந்த இடத்துல இருக்கிற ரொம்ப ஃபேமஸான ரெசார்ட்ஸ். ஸ்டெர்லிங் ரெசார்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஓகேவா? கார்வாரில் வந்து உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு சுத்தி மட்டும் பார்க்கணும்னா உங்களுக்கு 1 டே 1.5 டேஸ் அந்த மாதிரி போதுங்க. இங்க வந்து ஸ்டே பண்ணி நீங்க நல்லா ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணணும்னா நீங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 3-4 டேஸ் ஸ்டே பண்ணலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேசஸா இருக்கும். சோ இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து காளி ரிவர் தாண்டி இங்கிருந்து வந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் ஆர் மேக்சிமம் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்களேன், நீங்க கோவாக்குள்ள ரீச் ஆயிடலாம். கோவாக்குள்ள சவுத் கோவாக்குள்ள போலம்னு ஒரு ரீஜன் எல்லாம் இருக்கும். அந்த ரீஜன் தான் ஃபர்ஸ்ட் வரும் நாம பார்டர் தாண்டினதுக்கு அப்புறம். ஸோ எவ்வளவு பக்கத்துல வந்துட்டோம் பாருங்க கோவாக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணவே கூடாத பிளேசஸ்ங்க. நீங்க கோகர்ணா, அதுக்கப்புறம் முருதேஸ்வர் இங்கெல்லாம் வரணும்னு பிளான் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகா வந்து ஒரு +1 டே போட்டுக்கிட்டு கார்வார் வந்துட்டு போங்க. இந்த மாதிரி சூப்பரான பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா கொங்கணி மொழி தாங்க பேசுறாங்க. ஏன்னா கோவாக்கு பக்கத்துல இருக்குதுல்ல, கோவாவோட ஸ்டேட் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா கொங்கணி தான், ஓகேவா? ஸோ அந்த லாங்குவேஜ் தான் இந்த பக்கமும் பேசுவாங்க. நம்ம கர்நாடகா வந்து
ஒன் ஸ்டேட் மெனி வேர்ல்ட்ஸ் தான் அவங்க டூரிஸ்ட் ஓட இது லோகோவாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கர்நாடகாக்குள்ள நிறைய வந்து சவுத் கனரா ரீஜன்ல, மலபார் உடுப்பி ரீஜன்ல வந்து துளு மொழி பேசுவாங்க. அதே மாதிரி நார்த் கர்நாடகால இருக்கிற இந்த கோகர்னா கார்வார் ரீஜன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கொங்கணி மொழி பேசுற மக்கள் இருக்காங்க. ஸோ கோஸ்டல் கர்நாடகாவே வந்து ஒரு டிஃப்ரெண்டான வேர்ல்டுங்க. நீங்க நார்மல் கர்நாடகாக்குள்ள இருக்கிற கல்ச்சர்ல இருந்து அப்படியே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மோர் சிமிலர் டு கேரளா கல்ச்சர் மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து கடல் புறத்துல இருக்கிற பகுதிகள் அப்படிங்கிறதுனால அவங்களோட ஆட்சி மொழி ஆகட்டும், அதுக்கப்புறம் கடந்த காலத்துல இருந்த அந்த ஹெரிட்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த மன்னர்கள் எல்லாம் ஆண்ட மன்னர்கள் கூட ஒரே ஸ்ட்ரெச்சா தானே ஆண்டு இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கல்ச்சர் எல்லாம் வந்து இன்டர் கனெக்டடா தான் இருக்கும். கேரளா ஆகட்டும், மேங்களூர் ஆகட்டும், இந்த நார்த் கனரா, கோவா, ஸோ இந்த ரீஜன் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குங்க. ஸோ எப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஹைவேவோட 2 சைடும் பாத்தீங்கன்னா செம்ம பியூட்டிஃபுல்லான தென்னந்தோப்பு எல்லாம் வந்து அவ்வளவு அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். சோ அங்க போயிட்டு நம்ம மஜாலி கிராமத்து வரைக்கும் வந்து ஒரு பிரதர் நமக்கு லக்கிலி வந்து லிஃப்ட் கொடுத்தாருங்க. இங்க லோக்கலா இருக்காராம், அவர் வந்து மஜாலியில தான் இருக்காராம். ஓகேவா, அதனால பீச் பக்கத்திலேயே கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. பட் நம்ம பீச்சுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து ஹில் மேல ட்ரெக் பண்ணி தான் வந்து நம்ம அந்த பிளாக் சாண்ட் பீச் போக முடியும். ஸோ நீங்க கோகர்னா, முருதேஸ்வர், கும்தா, கார்வார் எல்லாம் வரணும்னா நல்ல கிரிப் இருக்கிற செப்பல் ஷூஸ் எல்லாம் போட்டு வந்துக்குங்க மக்களே. சும்மா வைல்டா நீங்க ட்ரெக் பண்ணலாம். அதுவும் வந்து ஹில்ஸ் எல்லாம் வந்து கடலோட ஒட்டி உறவாடிட்டு இருக்குங்க. நம்ம மலைகள் முடிகிற இடத்துல தான் வந்து கடல் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மலைகள்ல குட்டி குட்டி ஒரு ஓஎஸ்எஸ் மாதிரி கிரியேட் ஆகி தான் வந்து இந்த பீச்சஸ் கிரியேட் ஆகிருக்கு. கோகர்னா பீச் ட்ரெக்கிங் எல்லாம் பார்க்காம இருந்தா பாருங்க. அந்த விளாக்ஸ் எல்லாம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருக்கேன், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரியான ஒரு குட்டி பீச் ட்ரெக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நமக்கு மஜாலியில் இருக்க போகுது. வாங்க மக்களை போகலாம். நாம கார்வார் கோவா ஹைவேல இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஹைவேல இருந்து உள்ள வந்தா நம்ம மாஜாலி பீச் ரீச் பண்ணிடலாங்க. இது மாஜாலி கிராமம். ஓகேவா, இங்க இருக்கு பாருங்க, பின்னாடி வந்து இருக்கிறது மாஜாலி ஃபிஷிங் ஏரியா. இது ஃபிஷிங் கிராமம்னு வச்சுக்கோங்களேன். கடலோரத்தில் அப்படித்தானே இருக்கும். ஸோ இதுக்குள்ள பீச் ஓரத்துலேயே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் போகணும்னு சொன்னாங்க பிளாக் சாண்ட் பீச் ரீச் பண்றதுக்கு. நம்ம மாஜாலி கிராமத்துக்குள்ள அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோங்க. சூப்பரா இருக்குங்க. கொங்கன் கோஸ்ட்ல இது கர்நாடகான்னு நம்பவே முடியாது. பார்க்கறதுக்கு வந்து ஒரு மராத்தி வில்லேஜ் மாதிரி இருக்கும். இங்க நிறைய கொங்கணி தாங்க பேசுவாங்க. ஸோ நீங்க மஜாலி பீச்சுக்கு வரணும்னா கார்வார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ்ல வர்றதுன்னா நீங்க இங்க கோவா போற பஸ்ஸஸ்ல ஏறிட்டு மஜாலின்னு கேட்டு இறங்கிக்கணும். ஹைவேல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்துட்டு மஜாலி பீச்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். ஸோ 2.5 கிலோமீட்டர்ஸ் ஹைவேல இருந்து போகணும். ஓகேவா, வாங்க போவோம். நாம வந்து பேக் பேக்கர்ங்கிறதுனால அங்கங்க லிஃப்ட் கேட்டு வந்துருவோம். ஒரு பிரதர் நல்ல மனசு பண்ணி இங்க லோக்கல் அவரு மஜாலி பீச் பக்கத்துல கொண்டு வந்து இறக்கி விட்டாரு. ஸோ இங்கிருந்து வந்து நமக்கு ஒரு ஹாஃப் டிராவல் கட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் மட்டும் நாம உள்ள நடந்து போகணும். டில் மிட்டின்னு சொல்லுவாங்க. டில்னா எள்ளுன்னு நினைக்கிறேன். எள்ளு கலர்ல இருக்குமா அங்க இருக்கிற சாண்டு. அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோமே வாங்க. அழகா இருக்குல்ல கிராமம். பீச் எண்டு வரைக்குமே வந்து தென்னந்தோப்புகள், அழகழகான கிராமங்கள்னு செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க கொங்கன் கோஸ்ட். ஃப்ரெண்ட்ஸ், கிராமத்துக்குள்ள இருந்து வந்தாச்சுங்க. இன்னும் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் வாக்கு. இங்க பாருங்க, நெட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஃபிஷிங் போறதுக்கு. இந்த பக்கம் இருக்கு பீச். இப்படி போயிட்டு ஒரு மலை இருக்குங்க. அந்த மலைக்குள்ள ஒரு 10 நிமிஷம் நடக்கணும். கோகர்னால இருந்த அளவுக்கு கஷ்டமா இருக்காது. ஒரு குட்டி ட்ரெக்கிங் போடணும்னு நினைக்கிறேன். பீச் பக்கம் இறங்கிருக்கு. ரொம்ப குட்டி பீச் தான் சொன்னாங்க. பட் அங்க இருக்கிற சாண்டுனால தான் அது பாப்புலர். பிளாக் சாண்ட் பீச்சுங்கிறது வந்து நிறைய இடத்துல இருக்காது. கோவால ஒரு இடத்துல பார்த்துருக்கோம், நம்ம வர்க்கலால ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேதான் இருக்கு பிளாக் சாண்ட் பீச். இங்க பார்க்கிங் எல்லாம் இருக்கு. நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வந்தீங்கன்னா இங்க பார்க் பண்ணிட்டு போகலாம். கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லாம் கூட வந்திருக்காங்க. டிஎன் இருக்கு, டிஎஸ் இருக்கு, தெலுங்கானா ஸ்டேட்டு. பரவாயில்லைங்க, சேஃபா நீங்க
ப்ரைவேட் வெஹிக்கிள் எல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். நம்பர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட் பண்ணிக்கோங்க. வேற லெவல். பார்க்கிங் லாட் தாண்டி வந்தாச்சுங்க. 4 வீலருக்கு அங்கே இருக்கு, 2 வீலர் எல்லாம் இங்கேயே நிறுத்திக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிராமத்து ரோடு, ஓகேவா? இங்கிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதோட கிராமங்கள் முடிஞ்சிருங்க, வீடுகள் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இந்த குட்டி ரோட்டுக்குள்ள நாம ஒரு ஆஃப் ரோடு போகணும். வாங்க போவோம். இங்க இந்த மாதிரி ரெட் ஸ்டோன்ல தாங்க வீடு கட்டுவாங்க. பிரிக்ஸ் கிடையாது, பாறையிலிருந்து அப்படியே பிளாக்கா எடுத்து கட்டிடுவாங்க. 2 வழி இருக்கு, எந்த வழியில போறதுன்னு தெரியலையே. ஓகே, இது பீச்சுக்கு போறது. ஐ திங்க் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஃப் ரோட் ஸ்டார்ட் ஆயிருச்சா? இந்த மாதிரி தாங்க இருக்கும். கொங்கன் கோஸ்ட்ல ஒவ்வொரு ஏரியாவையும் எக்ஸ்ப்ளோர் பண்றது பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஆஹா, இது வீட்டுக்கு வர வழிங்க. இந்த வழியில தான் போகணும் போல. மக்களே, கொஞ்சம் பசங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகுமா. இங்கே எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி துளசி மாடம் இருக்குங்க. ஓ, இங்கே வந்து பீச் அப்ரோச் ஆகிடுது. பீச் ஓரத்துலேயே போய் மவுண்டெயின் மேலே ஏறணும் போல். வாங்க 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 போவோம். ஓ, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ, இங்கே ஒரு குட்டி ரிவர் வந்து ஜாயின் ஆகுதுங்க கடலில். இங்கே பாருங்க, அங்கங்கே இந்த மலைகளில் ஃபார்ம் ஆகிற ரிவர்ஸ் வந்து கடலில் ஜாயின் ஆகிற இடங்கள் முகத்வாரங்கள்னு சொல்லுவாங்கள்ல, ரொம்ப அழகாக இருக்குது. இதான் மஜாலி பீச். இதுக்குள்ளே எங்கே வழி இருக்குன்னு தெரியலையே, இங்கே மேப்பில் பார்ப்போம். மக்களே, இங்கே பாருங்க, ட்ரெக்கிங் போயிட்டு மக்கள் நடந்து கீழே வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு புரோக்கன் பிரிட்ஜ் இருக்குங்க, குட்டி பிரிட்ஜு. வெள்ளத்துல இடிஞ்சிருச்சு போல. இந்த தண்ணிக்குள்ள இறங்கி தான் இங்க ஏறணும் போல் இருக்குங்க. மேல இருந்து ட்ரிக் போயிட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க பாருங்க. ஆஹா, நீ டீப் வாட்டரா இருக்கும் போலயே. சரி வாங்க ஏறுவோம். பைரவன் வந்து சவுண்டு போட்டுட்டு இருக்கான், ஹாரன் கொடுத்துட்டு இருக்கான். செம்மையா இருக்குங்க பிளேஸு. மக்கள் கொடையோட வந்துக்குங்க. வெயில் டைம்ல வருதுன்னா, காலையில வந்துட்டா பிரச்சனை இல்லை. இது வந்து ஃப்ரெஷ் வாட்டருங்க. இங்க குளிக்கிறதுனா கூட குளிக்கலாம், நீங்க சேஃபா தான் இருக்கு. நிறைய தண்ணி வராதப்போ, ஓகேவா? சரி வாங்க போவோம். அநியாயத்துக்கு இருக்குங்க வியூ. ட்ரெக் போற வழி பாத்தீங்களா? இந்த மலையோட முகடிலேயே போகணும் நம்ம. ஸோ பாதுகாப்பா வாங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ண வரும்போது நல்லா கிரிப் இருக்கிற செப்பல், ஷூ எல்லாம் போட்டு வாங்க, ஓகேவா? வாட்டர் பாட்டில் மறக்காம கொண்டு வந்துருங்க, டீஹைட்ரேஷன் ஆகாம இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கீழே இறங்கி இறங்கி ஏற வேண்டியதாக இருக்குங்க. ஒரு மலை ஏறி நம்ம கீழே இந்த ராக் ஃபார்மேஷன் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ வந்து இன்னும் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் போயிட்டு இந்த மலைக்கு அந்த சைடு போனால் தான் வந்து பிளாக் சாண்ட் பீச் இருக்கான். வாங்க போவோம்.
மக்களே ஃபைனலி we are in மஜலிஸ் பிளாக் சாண்ட் பீச்சுங்க. கரெக்டா தாங்க இருக்கு. தில்லு மெட்டி, என்னது தில்லு மட்டி, வாட் எவர் அப்படின்னா எள்ளு மண்ணு. கால் நல்லா சுடுதுங்க. கீழே எவ்வளவு பிளாக்கா இருக்கு பாருங்க. அந்த சைடும் பீச் இருக்கு போல. வாங்க ஃபுல்லா பார்ப்போம். கீழே இறங்கணுன்னேவே பிளாக் சாண்ட் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு பெரிய ஒரு ஏரியா இருக்கு பாருங்க. இதுல நல்லா தெரியும் போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. வா, இங்க பாருங்க, ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி இருக்குங்க. வெரி காம் லேட் பேக்கா, ஃபுல்லா பிளாக் கலர்ல தாங்க இருக்கு, எள்ளு மாதிரியே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம் நம்ம நார்த் கர்நாடகா ட்ரிப்ல நிறைய அட்வென்ச்சர்ஸ் பண்ணியாச்சுங்க. கோகர்ணா அட்வென்ச்சர் வேற லெவல்ல இருந்துச்சு. இது வந்து ரொம்ப யூனிக்குங்க. கார்வார்ல பிளாக் சாண்ட் பீச் எவ்வளவு கருக்கருன்னு இருக்கு பாருங்களா மணலு. இங்க மேபி நிறைய பாறைகள் இருக்குல்ல, அந்த பாறை அரிப்பு ஆகி அலைகள் முட்டி முட்டி அந்த சாண்ட் செடிமெண்ட்ஸ் வந்து இங்க பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஃபுல்லா பிளாக் சாண்டா இருக்கு. இங்கதான் கொங்கன் கரையில தான் மலை வந்து கடலோட ஒட்டிட்டு உரசிட்டு விளையாண்டுட்டு இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலைகளோட மேற்கு புறம். அதனாலதான். ஸோ இது வந்து கார்வார் சைட்ல நம்ம பிரைடல் கப்புள்ஸ் போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் இங்கதான் நிறைய பண்றாங்க. பேக்ரவுண்டு கருகருன்னு மண்ணுக்கு நம்ம ஃபேஸ் வந்து பளிச்சுன்னு தெரியும்ல, அந்த ரீசனுக்காக தான். நல்லா இருக்குங்க, செம்ம டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். கார்வார் வந்தா மஜலிஸ் பீச் வாங்க. ஒரு குட்டி ட்ரெக் தாங்க, ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது, ஒரு 20 மினிட்ஸ் மேக்ஸிமம், அவ்வளவுதான். சூப்பரா மேலே ஏறி வந்துடலாம் நீங்க. மக்களே, ரொம்ப யூனிக்கான நம்ம பிளாக் சாண்ட் பீச்சையும் என்ஜாய் பண்ணியாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ரொம்ப ரொம்ப யூனிக்கான லேண்ட்ஸ்கேப்ஸுங்க. பீச் ஸ்கேப்ஸ்ன்னு சொல்லலாம், லேண்ட்ஸ்கேப்ஸுங்கிறத விட. நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் இங்கே வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்களோட கப்பிளோட லவரோட வந்து அழகாக இங்கே பாருங்கள், வுட்டன் லாக் எல்லாம் இருக்குது. அது மேலே உட்காந்துட்டு விதவிதமாக ஃபோட்டோஸை கிளிக்கலாம். இங்கே பாருங்க, குட்டி இந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் இருந்தெல்லாம் கப்புள் ஷூட்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அங்கே தெரியுது பாருங்க, அந்த ஐலாண்டுக்கெல்லாம் வந்து போட்டில் கூட்டிகிட்டு போவாங்க. பட் அதெல்லாம் எவ்வளவுன்னு தெரியல, நமக்கு டைம் இல்லை இன்னைக்கு, அதனால ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ குரூப்பாக வந்தீங்கன்னா ஷேர் பண்ணி போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தனியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய பட்ஜெட் ஆகும். ஷேர் பண்ணி போனால் கொஞ்சம் பட்ஜெட்டில் முடிக்கலாம். சரி, ஓகே மக்களே, வாங்க கிளம்புவோம். போதுங்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணியாச்சு பிளாக் சாண்ட் பீச்சை. என்னடா போலான்னு சொல்லிட்டு இன்னும் எங்கேயும் சுத்திட்டு இருக்கான்னு பாக்குறீங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. ஏதோ பிக்சர் பெர்ஃபெக்டா சினிமா லொகேஷன் மாதிரி இருக்குங்க. ஓ மை காட், இந்த அழகா ஒரு வுட்டன் லாக் எல்லாம் போட்டு சாணக்கியா சாணக்கியா அப்படின்னு ஒரு சிம்பு சாங் வரும்ல, அந்த மாதிரியே இருக்கு. நிறைய டைம் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா தண்ணியில குளிச்சுட்டு சூப்பரா போலாங்க. அங்க ஃப்ரெஷ் வாட்டர் வேற வந்து கரெக்டா நதி கடல்ல ஜாயின் ஆகுது. நீங்க உப்பு தண்ணியில குளிச்சாலும் அங்க போயிட்டு நல்ல தண்ணியில குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க போயிடலாம். இயற்கையா ஒரு ஆத்து தண்ணியில குளிச்சுட்டு, ஹை டைட்ஸ் இல்லாதப்போ, ஓகேவா, தண்ணி கம்மியா வரப்போ. நவம்பர், டிசம்பர், ஜனவரி பக்காவான சீசனுங்க. ஓகேவா, சரி,
இதுக்கு மேலேயும் உங்களை பிளாக் சாண்ட் பீச்லயே வச்சு சுத்தி சுத்தி பிளாக் மணலை காமிச்சிட்டு இருக்க விருப்பம் இல்லை. நீங்கள லைவ்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க மஜலிஸ்க்கு. ஓகேவா? மஜலிஸ் பிளாக் சாண்ட் பீச், தில்கி மட்டி அப்படின்னு சொல்றாங்க, எள்ளு மணல் தமிழ்ல. வெரி நைஸ்ங்க. சரி வாங்க போ. லவ் யூ பிளாக் சாண்ட் பீச். மறுபடியும் இங்கிருந்து நாம் ஒரு 15 to 20 minutes ட்ரெக் பண்ணோங்க மஜலிஸ் கிராமத்துக்கு போகிறதுக்கு. இங்கே பாருங்க, எள்ளு மாதிரியே இருக்கா மணல். சூப்பர் இல்லை? ஆனால் நல்லா சூடாக இருக்குது மதிய டைமில் வந்தால். ப்ராப்பராக grip இருக்கிற செப்பல் சாண்டல்ஸ் போட்டுக்குங்க. இல்லாட்டி கோகர்னா கார்வார் சைடெல்லாம் நிறைய இந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரெக் பண்ணணும். சாதாரண செப்பல், ஃப்ளிப் ஃப்ளாப்ஸு, கிராக்ஸு இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா நேராக உங்களை அரேபியன் சீக்குள்ளே லேண்ட் பண்ணி விட்டுரும். அதனால நல்ல grip இருக்கிற மாதிரி செப்பல் ஷூஸ் போட்டு வாங்க. அந்த கப்பல் பாருங்க, ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அழகாக கொடையெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. நீங்கள் மினிமம் சன்ஸ்க்ரீன் போட்டு வாங்க. நான் சன்ஸ்க்ரீனை வச்சு தான் இந்த 3-4 நாளாக சமாளிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம பேக்கு, கேமரா, கொடை எல்லாத்தையும் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது தனியாலாம். இந்த மாதிரி பாறைகள் எல்லாம் இருக்கும், தயவு செஞ்சு இறங்காதீங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற பாறையில் நின்று போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க, உள்ள போக வேணாம். ஓகேவா? நீங்க பீச் லவர்ஸா இருந்து இந்த சங்கெல்லாம் கலெக்ட் பண்ற மக்களா இருந்தா இங்க பாருங்க, உங்களுக்கு அப்படியே கொட்டி கிடக்குங்க. இங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போலாம். கோரல்ஸ் மாதிரி படிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குல்ல. இதெல்லாம் வேணும்னா கூட நீங்க கலெக்ட் பண்ணிட்டு போற. நிறைய பெபிள்ஸ், ஃபிஷ் தொட்டி எல்லாம் வச்சிருக்கிறவங்க நிறைய பெபிள்ஸ், பிளாக் பெபிள்ஸ், ஒயிட் பெபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போலாம். வாங்க போ. போற வழியில ஃபுல்லாவே வந்து பெபிள்ஸும் இந்த சங்குமா தாங்க இருக்கு. இங்க பாருங்க, புதையல் மாதிரி கொட்டி கிடக்குது. சக்சஸ்ஃபுல்லா நம்ம வந்தாச்சுங்க ஒரு 10 minutesல. பேக் டு மஜலிஸ் பீச். இந்த ஆறு அழகா ஓடிட்டு இருக்கு பாருங்களா. ஆறை கடந்து தான் நம்ம கிராஸ் பண்ணி ஆகணும். அந்த பக்கம் போய் இறங்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிளாக் சாண்ட் பீச் ட்ரெக்கிங் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் ஹைவே போயிட்டு பன்வேல், கோகர்னா, திருவனந்தபுரம் போகிற, திருவனந்தபுரம்ல ஐ திங்க் எர்ணாகுளம்னு நினைக்கிறேன், போகிற ஹைவே எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு 2 kilometers ஹைவேக்கு. ஹைவேலேருந்து பஸ் ஏதாவது வரும்னு நினைக்கிறேன், இல்லை யாராவது இது கொடுத்தாங்கன்னா, லிஃப்ட் கொடுத்தாங்கன்னா சீக்கிரம் போயிடுவோம். வாங்க மக்களே, நம்ம மஜலிஸ் பிளாக் சாண்ட் பீச்சில் இருந்து மஜலிஸ் கிராமத்தில் இருக்கிற நம்ம ஃபிஷிங் பீச்சுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே வரைக்கும் பஸ் வருமா, மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2:15 வர வேண்டிய பஸ் 2:20 ஆயிடுச்சு, இன்னும் வரல. இந்த பஸ் வராட்டி நாம் இங்கே போகணுமாங்க. இங்கே உள்ளுக்குள்ளே போனால் ஃபிஷிங் வில்லேஜ் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. நல்லா காத்தடிக்கிற சமயத்துல எல்லாம் அப்படியே ஒரு கட்டளை போட்டு தூங்கினா அப்படியே ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருக்கும். மக்களே, பஸ் வந்துருச்சுங்க கார்வார் போறதுக்கு. வாங்க கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம கிளம்பியாச்சுங்க மஜிலி பீச்சில் இருந்து. ஸோ இந்த பீச் இருக்கிற கிராமத்தை வந்து கபிட் வாடா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஷனிவார் வாடா அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம ஹிந்தி படத்துல அந்த பாஜிராவ் மஸ்தானியில வரும்ல. ஸோ இங்க ஏன் வாடா வாடான்னு இருக்குன்னா, நம்ம கொங்கனி லாங்குவேஜ் வந்து மராத்தி லாங்குவேஜோட மிக்சம் மாதிரி தாங்க இருக்கும். மராத்தி கல்ச்சர், அதுக்கப்புறம் கொங்கனி கல்ச்சர், அதுக்கப்புறம் இங்க இருக்கிற நார்த் கனரா கல்ச்சர் எல்லாமே வந்து இன்டர்மிங்கிள்டா தான் இருக்கும். நான் சொன்னேன்ல, இந்த பகுதிகளெல்லாம் வந்து ஒரே ஜியாகிரபிக்கல் ஏரியா அப்படிங்கிறதுனால
மக்கள் வந்து எல்லாம் கலந்துதான் வாழ்றாங்க. அதனால நிறைய பேர்கள் வந்து மராத்தி பேர்ல தான் இருக்கும். நம்ம ஊர்ல ஹட்டி பட்டி அதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி இங்க வந்து வாடாங்கிறது வந்து கிராமத்தோட பேர்கள் எல்லாம் வந்து அப்படிதான் முடியும். ஓகேவா? ஸோ கபிட் வாடால இருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ இன்கேஸ் நீங்க வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ல வரணும்னா நம்ம கார்வார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து டவுன் பஸ்ஸஸ் கிடைக்கும். பட் ஆனா நிறைய கனெக்டிவிட்டி இருக்காது, அப்பப்பதான் கிடைக்கும். இப்ப சைட்ல வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் பஸ் போச்சு இல்லைங்க, அதுதான் வந்து கோவா கடம்பா பஸ்ஸஸ்ங்க. ஸோ கபிட்வாடா கிராமத்துல இருந்து நம்ம கார்வார் வரைக்கும் போறதுக்கு 18 ரூபா டிக்கெட் பிரைஸ். ஸோ ரொம்ப பக்கம் தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கார்வார்ல இருந்து கோவா பார்டர், இப்ப நம்ம போயிட்டு வந்தோம்ல பிளாக் சன் பீச், அது ஆல்மோஸ்ட் கோவா பார்டர். அங்கிருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நீங்க கோவா ஸ்டேட்குள்ள என்டர் ஆயிரலாம், போலம் ரீஜனுக்கு. அவ்வளவு பக்கத்துல இருக்கிறோம் நம்ம கோவாக்கு. சூப்பர்ல. ஃப்ரெண்ட்ஸ், நாம சூப்பரா பிளாக் சாண்ட் பீச் பார்த்துட்டு கோவா கர்நாடகா பார்டர்ல இருக்கிற மஜலி பக்கத்துல இருக்கிற டவுன்ல இருந்து நாம இப்போ கார்வார் டவுன் நோக்கி போயிட்டு இருக்கோங்க. இது வந்து கொங்கன் ஹைவே. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த கொங்கன் ஹைவே பத்தி. எர்ணாகுளத்துல இருந்து மும்பை வரைக்கும் போற இந்த கோஸ்டல் கர்நாடகா, கேரளா, கோவா, மகாராஷ்டிரால இருக்கிற இந்த ரூட் வந்து சும்மா அப்படியே சொர்க்கபுரி மாதிரி இருக்கும். பைக்கர்ஸ்க்கெல்லாம் ட்ரை பண்ணாம இருந்தா ட்ரை பண்ணுங்க. சோ இப்போ நாம பார்த்துட்டு வந்த பிளாக் சாண்ட் பீச் ஒரு ட்ரிபியூட் சொல்ற விதமா ஒரு சூப்பரான பாட்டோட வைப் பண்ணிட்டே போவோமா? இது உங்களுக்காக. கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலரு. சாமி கருப்புதா, சாமி சிலையும் கருப்புதா, யானை கருப்புதா, கூவும் குயிலும் கருப்புதா, என ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்புதா, அசத்து கருப்புதா. கருப்புதா எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்புதா எனக்கு பிடிச்ச கலரு. வெண்ணிலவ உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்புதான், வேர்வை சிந்தி உழைக்கும் இந்த விவசாயி கருப்புதான். மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ, மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ வைரம் கூட கருப்புதான். மதுர வீரன் கையில் இருக்கும் வீச்சருவா கருப்புதான். பூமியில் முதலா, பூமியில முதலா பிறந்த மனுஷன் கருப்புதான். மக்கள் பஞ்சம் தீர்க்கும் அந்த மழை மேகம் கருப்புதான். உன்னை என்ன ரசிக்க வச்ச, உன்னை என்ன ரசிக்க வச்ச கண்ணு மொழி கருப்புதான். கற்பு சொல்லி தந்த அந்த கண்ணகையும் கருப்புதான். தாய் வயிற்றில் நாம் இருந்த, தாய் வயிற்றில் நாம் இருந்த கருவறையும் கருப்புதான். வனுக்கும் கருப்புதான். கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்புதான் எனக்கு பிடிச்ச கலரு. உன்னை கண்ட நாள் முதலா வச்ச பொட்டும் கருப்புதான். ரெட்ட ஜட பின்னால் இல்ல கட்டும் ரிப்பன் கருப்புதான். பூக்கடையில தேடின பூவில் இல்ல கருப்புதான். அன்று முதல் எனக்குதான் பூக்கள் மீது வெறுப்புதான். பவாடை கட்டி கட்டி பதிஞ்ச தடம் கருப்புதான். முத்தம் கெட்டு காத்திருக்கும் அந்த இடம் உனக்குதான். உன்னை பொத்தி வச்சிருக்கோம்,
உன்னை பொத்தி வச்சிருக்கோம் நெஞ்சு குழி கருப்பு தான். ஊர்வரிய பெத்து காணோம் புள்ள பத்து கருப்பு தான். நம்மூரு சூப்பர் ஸ்டாரு, நம்மூரு சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்தும் கருப்பு தான். அழகு கருப்பு தான், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவ கண்ணும் ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சாமி கருப்புதா, சாமி சிலையும் கருப்புதா. யானை கருப்புதா, கோவம் குயிலும் கருப்புதா. என ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்புதா, அசத்து கருப்புதா. கருப்புதா எனக்கு பிடிச்ச கலரு. அவ கண்ணும் ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்புதா எனக்கு பிடிச்ச கலரு. மக்களே, அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடின சாங்ல இது வந்து செம்ம ஹிட்டான சாங்க. தேவா அவர்களோட இசையமைப்புல வெற்றி கொடி கட்டு அப்படிங்கிற படத்துல இந்த பாட்டு வந்துச்சு. சோ அந்த மூவி வெளிவந்த டைம்ல அப்படியே பட்டி தொட்டி எந்த டீ கடை போங்க எங்க போங்க இந்த சாங் தான் அப்படியே வைப் ஆயிட்டு இருக்கும். செம்ம சூப்பரா. சோ நம்ம ஈவினிங் டைம் போயிட்டு இருக்கோங்க. பிளாக் சாண்ட் பீச் பார்த்து முடிச்சுட்டு நாம ஒரு 3:45 மணி போல டிராவல் ஆகிட்டு இருக்கோம். அதனால ஸ்கூல் பசங்க எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ உத்தர கர்நாடகா டிஸ்ட்ரிக்டோட டிஸ்ட்ரிக்ட் கேபிட்டலுங்க கார்வார். அதனால சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து செம்மையா இருக்கு. நாம இந்த விளாகுக்கு முன்னாடி நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பீச் பார்த்தோம், அதுக்கப்புறம் நேவி மியூசியம் பார்த்தோம். இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெச்சில் இருக்குங்க. உங்களுக்கு நம்ம கோகர்னால இருந்து வரும்போது 2 டனல் தாண்டணுன்னே வந்து நம்ம கார்வார் டவுனுக்குள்ள ரீச் ஆயிடுவோம். அந்த டனல் தாண்டணுன்னே ஆரம்பிக்குங்க பீச். ஃபுல்லா கோவா வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச் தான். அந்த ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லா வந்து நம்ம கார்வார் டவுன் தான். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம ரவீந்திரநாத் தாகூர் பீச்னு ஏன் தெரியுமா கார்வார் மெயின் பீச்சுக்கு பேர் வச்சாங்க? 1882 டைம்ல தாகூர் வந்து ஃபியூ இயர்ஸ் வந்து கார்வார்ல ஸ்டே பண்ணியிருந்தாருக்காருங்க. ஏன்னா அவரோட அண்ணனும் தம்பியும் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த காலத்து கவர்மெண்ட்ல. சோ அதனால வந்து இங்க ஸ்டே பண்ணிருக்காரு. அவர் தான் நிறைய கவிதைகள் எல்லாம் எழுதுவாருல்ல. அப்ப வந்து அவரோட கவிதைகள்ல கார்வார் வந்து காஷ்மீர் ஆஃப் கர்நாடகா அப்படின்னு வந்து அப்படியே புகழ்ந்து கவிதை எல்லாம் எழுதியிருக்காரா. அதனாலதான் அவரை பெருமைப்படுத்துற விதமா இன்னைக்கு வந்து கார்வாரோட மெயின் பீச்சுக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் பீச்னு பேர் வச்சிருக்காங்க. பாருங்க, நாம அந்தந்த ஊருக்கு சுத்தம் போதுதான் வந்து என்னென்னலாம் வந்து நடந்திருக்கு ஒவ்வொரு ஊர்கள்லயும் அப்படிங்கிறத பார்க்க முடியும். உண்மையிலேயே வந்து செம்ம கிளீனா ரொம்ப பியூட்டிஃபுல்லா வேற லெவல்ல இருக்குங்க. ஒரு கோஸ்டல் டவுனுக்குரிய அத்தனை அழகு வந்து கார்வார்ல கொட்டி கிடக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அரபிக் கடலோரத்துல இருக்கிற எல்லா டவுன்ஸுமே வந்து பச்சை பசேல்னு மலை குன்றுகள் வந்து கடலை ஒட்டி உரசிட்டு அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு இருக்கும். எல்லா பீச்சஸும் அதனாலேயே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ சூப்பரா நம்ம மஜலி பீச்ல இருந்து கார்வார் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆயாச்சு. மக்களே வாங்க, இறங்குறதுக்கு ரெடி ஆகும் கார்வார் பஸ் ஸ்டாண்ட்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல ராக் கார்டன்ல இருந்து காலி பிரிட்ஜ் எல்லாம் தாண்டி மஜ்லிஸ் வில்லேஜ் போயிட்டு ஃபிஷிங் ஹார்பர் இல்ல பீச், அதுக்கப்புறம் சின்ன ட்ரெக் போயிட்டு நம்ம பிளாக் சாண்ட் பீச் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நம்ம நார்த் வெஸ்ட் KSRTC பஸ் கரெக்டா டைமுக்கு வந்துச்சுங்க. நாம இறங்கி வர சமயத்துல கார்வார் வர்றதுக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு வித்தியாசமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லான ரேரான பிளாக் சாண்ட் பீச் பார்க்கறது அபூர்வமா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணுவோம். until then take care and cheers from கார்வார் பஸ் ஸ்டாண்டுங்க. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல பிளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.